வணக்கம், நான் டாக்டர் சிந்து, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர். இந்த வீடியோல நம்ம என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன, எதுக்காக எடுக்கிறாங்க, பிரெக்னன்சில எந்த வாரத்துல இந்த என்டி ஸ்கேனை எடுக்கணும், என்டி ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு நார்மல் என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் சாம்பிளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா இல்ல அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். பிரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டரா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். ஃபர்ஸ்ட் 3 மாசத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் முடிகிற தருவாயில நம்ம எடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கேன் தான் இந்த என்டி ஸ்கேன். பர்டிகுலரா எந்த வாரத்துல எடுப்பாங்க அப்படின்னா 11 வாரத்துல இருந்து 13 வாரத்துக்குள்ள இந்த என்டி ஸ்கேனை எடுப்பாங்க. என்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி எந்த அளவுக்கு நீர் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் இந்த ஸ்கேன். இந்த நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி 3.5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி, மரபணு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்குரிய அறிகுறியா இருக்கும். என்டி ஸ்கேன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பேபிக்கு டவுன் சிண்ட்ரோமோட ரிஸ்க் அதிகமா இருக்கு, பேபிக்கு இதய பிரச்சனை இருக்கிறதுக்குரிய ரிஸ்க் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்டி ஸ்கேனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்டி ஸ்கேனுக்கு நீங்க வெறும் வயிற்றுல போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் பிரெக்னன்சில பண்ற எந்த ஸ்கேனுக்குமே நீங்க எம்டி ஸ்டமக்ல சாப்பிடாம போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாப்பிட்டுட்டு போகலாம். தண்ணி நிறைய குடிச்சிட்டு போங்க. கையில ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போங்க. நிறைய தண்ணி குடிச்சு யூரின் போகிற மாதிரி இருக்கிற சமயத்துல தான் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க. டாக்டர் என்டி ஸ்கேன் பண்ணும்போது பேபி ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப அவசியம். பேபி ரொம்ப ஆக்டிவ் மூமெண்ட்ஸோட இருந்தாலோ இல்ல குப்புறப்படுத்திருந்தாங்க அப்படின்னாலோ இந்த ஸ்கேனை எடுக்க முடியாது. அதனால பேபியோட பொசிஷன், இந்த குறிப்பிட்ட பொசிஷனுக்கு வர்றதுக்காக உங்களை கொஞ்ச நேரம் நடக்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஏர்லியாவே இந்த ஸ்கேனுக்கு போறது நல்லது. இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பேபி குறிப்பிட்ட பொசிஷன்ல இருக்கணும். பிளஸ் பேபியோட ஹார்ட், கை, கால், தலை அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பா பாக்குறதுனால ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ் தேவைப்படலாம். ஐயோ டாக்டர் ரொம்ப நேரமா ஸ்கேன் பாக்குறாங்களே, பேபிக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தானே கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பண்ணணும், இப்ப அடுத்த மாசமே இந்த ஸ்கேன் பண்றோமே, அடிக்கடி ஸ்கேன் எடுத்தா பேபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறதுனால ரேடியேஷன் எதுவும் பேபிக்கு இருக்காது. இந்த ஸ்கேன் எடுக்கிறதுனால பேபிக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது. இப்போ ஒரு நார்மல் என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஒரு சாம்பிள் ஸ்கேன். இந்த ஸ்கேனை நம்ம என்டி ஸ்கேன் இல்லைனா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். 3 மாதத்தில் எடுக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அனாமலி ஸ்கேன். பேபிக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கேனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் எல்எம்பி, உங்களோட லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் எப்போ, அந்த எல்எம்பி வச்சு உங்களோட டெலிவரி டேட் என்னைக்கு அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணது இடிடி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜெஸ்டேஷனல் ஏஜ் பை எல்எம்பி, நீங்கள் லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆன டேட் வச்சு இப்போ ப்ரெக்னன்சி எந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறது இந்த ஜெஸ்டேஷனல் ஏஜ் பை எல்எம்பி. ஸோ அடுத்த லைன்லாம் கிராவிட் யூட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராவிட் யூட்ரஸ் அப்படின்னா கருவை தாங்கி இருக்கிற ஒரு கர்ப்பப்பை அப்படின்னு அர்த்தம். அடுத்த லைனில் சிங்கிள் லைவ் இன்ட்ராயூட்ரைன் ஃபீட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பேபி தான் உள்ளே இருக்காங்க, அவங்க லைவாக இருக்காங்க. அவங்களோட சிஆர்எல் 6.4 சென்டிமீட்டர், அதாவது குழந்தையோட உச்சியிலேருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கிற லெங்க்த்து 6.4 சென்டிமீட்டர். அந்த லெங்க்த்தை மெஷர் பண்ணி பார்த்தா பேபியோட ஜெஸ்டேஷனல் ஏஜ் 12 வீக்ஸ் 5 டேஸ் வருது. ஸோ இந்த ஸ்கேனில் இவங்களோட எல்எம்பி படி வர ஜிஏ ஜெஸ்டேஷனல் ஏஜும் இந்த ஸ்கேன் படி வர ஜெஸ்டேஷனல் ஏஜும் சிமிலராக தான் இருக்குது. அப்போது பேபி க்ரோத் நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிளசண்டா ஃபண்டல் ஆன்டீரியர். பிளசண்டா அப்படின்னா நஞ்சுப்பை, பேபிக்கு நியூட்ரிஷன் ஆக்சிஜன்லாம் கொடுக்குற நஞ்சுப்பை. ஆன்டீரியர்னா கர்ப்பப்பையோட முன்னாடி சைடு இருக்குன்னு அர்த்தம். போஸ்டீரியர் அப்படின்னா கர்ப்பப்பையோட பின் சைடு ஒட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
பேபி உருவாகி கர்ப்பப்பையில் ஒட்டுறது முன் சைடு ஒட்டி இருந்ததுன்னா பிளசண்டா ஆன்டீரியராக இருக்கும். கர்ப்பப்பையோட பின் சைடு ஒட்டி இருந்ததுன்னா பிளசண்டா போஸ்டீரியராக இருக்கும். பிளசண்டா ஆன்டீரியராக இருக்கா இல்லை போஸ்டீரியராக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பேபி கேர்ளா பாயா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு மித்து. அடுத்தது கார்டியாக் ஆக்டிவிட்டி ப்ரெசன்ட். பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்குது. ஹார்ட் ரேட் 160 பீட்ஸ் பர் மினிட் இருக்குது அப்படின்னு இருக்குது இந்த ஸ்கேனில். இந்த ஹார்ட் ரேட்டை வச்சு கூட பேபி பாயா கேர்ளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் ஒரு மித்து தான். ஸோ அடுத்தது என்டி சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குழந்தையோட கழுத்துக்கு பின்னாடி ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த என்டி ஸ்கேன். இந்த ஸ்கேனில் 1.3 mm கொடுத்துருக்காங்க. இது நார்மல் தான். மோர் தேன் 3.5 இருந்தது அப்படின்னா அது அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரேஞ்ச் நார்மல். அடுத்தது நேசல் போன் சீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேசல் போன் அப்படின்னா மூக்கு எலும்பு. டவுன் சிண்ட்ரோம் ரிஸ்கில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நேசல் போன் ஆப்சண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்தது டக்டஸ் வீனோசஸ் ஃப்ளோ நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டக்டஸ் வீனோசஸ் அப்படிங்கிறது குழந்தையோட உடம்புல இருக்கிற ஒரு பிளட் வெசல். இந்த பிளட் வெசலில் இருக்கிற பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா பேபிக்கு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கிறதுக்குரிய சான்சஸ் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது போத் அப்பர் லிம் அண்ட் லோவர் லிம் ஆர் விஷுவலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் லிம் அப்படின்னா கை, லோவர் லிம் அப்படின்னா கால். பேபியோட 2 கை 2 கால் எல்லாமே நார்மலாக டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சர்விக்ஸ் நார்மல் லெங்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்விக்ஸ் அப்படின்னா கர்ப்பப்பையோட வாய். இந்த சர்விக்ஸ் நார்மல் லெங்த் இன்டர்னல் லாஸ் க்ளோஸ் அப்படிங்கிறத ஏன் இந்த ஸ்கேனில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சிலருக்கு 5வது மாதம் தாண்டி பேபியோட வளர்ச்சி அதிகமாக கர்ப்பப்பை வாய் திடீர்னு ஓப்பன் ஆகி பேபி அபார்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். சர்விக்கல் இன்காம்பெட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதற்குரிய ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் சர்விக்ஸோட லெங்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறாங்க. கர்ப்பப்பை வாய் ஓப்பனிங் மூடி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேனில் தான் உங்கள் கர்ப்பப்பையையும் சினைப்பை அப்படின்னு சொல்கிற ஓவரிஸையும் பார்க்க முடியும். இதுக்கு மேலே பேபி வளர வளர ஸ்கேனில் ஓவரிஸை பார்க்க முடியாது. ஸோ ஓவரியில் ஏதாவது கட்டி இருந்தாலோ இல்லை கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் மாதிரியான ஏதாவது கட்டி இருந்தாலோ இதை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் பேபிக்கு நேசல் போன் ஆப்சண்ட் இல்லை என்டி 3.5க்கு மேலே இருக்கு அப்படின்னா பேபி கண்டிப்பாக டவுன் சிண்ட்ரோமோட தான் இருக்குமா? என்டி ஸ்கேன் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். அதாவது எந்தெந்த பேபிஸ்க்கு டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேன். சப்போஸ் என்டி அதிகமா இருந்தது அப்படின்னா உங்க பனிக்குட நீரை எடுத்து பேபியோட மரபணுவை செக் பண்ணுவாங்க.